1859. அவுஃப் இப்னு மாலிக் இப்னு துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபாரத்திலோ கொடுக்கல் வாங்கலிலோ ஏழைகளுக்கு வழங்குவதிலோ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தலையிட்டு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு செய்வதை விடட்டும், அல்லது நானே தடுப்பேன் என்று கூறினார் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறப்பட்டது. அவர் இவ்வாறு கூறினாரா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். மக்கள் ஆம் என்றனர். இனி எக்காலமும் இப்னு ஜுபைருடன் நான் பேச மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்து கொள்கிறேன் என்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அவர்கள் பேசாமல் இருப்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கவலை அடைந்த இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பலரை சிபாரிசு செய்ய அனுப்பினார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இவர் விஷயத்தில் எக்காலமும் எந்த சிபாரிசையும் நான் ஏற்க மாட்டேன், என் நேர்ச்சையையும் நான் முறிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இந்த நிலை நீடித்ததால் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்வத் இப்னு அப்து யஹூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் இது குறித்து பேசினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், என்னை நீங்கள் இருவரும் அழைத்து செல்ல அல்லாஹுவை முன்னிலைப்படுத்துகிறேன், என்னை புறக்கணித்து அவர்கள் நேர்ச்சை செய்திருப்பது அவர்களுக்கு கூடாது என்று கூறினார். உடனே மிஸ்வர் அவர்களும் அப்துர் ரஹ்மான் அவர்களும் அவரை அழைத்து சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருவரும் அனுமதி கேட்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நாங்கள் உள்ளே வரலாமா என்று இருவரும் கேட்டனர். வாருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அனைவரும் தானே என்று கேட்டார்கள். ஆம், அனைவரும் வாருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அந்த இருவருடனும் இப்னு ஜுபைர் இருந்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறியவில்லை. அவர்கள் உள்ளே நுழைந்த போது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த மறைவு பகுதிக்கு சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறிய தாயார் ஆவார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கட்டி அணைத்து தான் அவர்களை குறைவாக பேசியது குறித்து கூறி அழுதார்கள். இப்னு ஜுபைரிடம் பேசும்படியும் அவருடைய மன்னிப்பை ஏற்கும்படியும் மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சத்தியம் செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள். 3 இரவுகளுக்கு மேல் தன் சகோதரனை வெறுத்திருப்பது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து கூறியதை நீங்கள் அறிந்ததுதானே என்று இருவரும் கூறினார்கள். நினைவூட்டலையும் குறை கூறுவதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பல விஷயங்களை இருவரிடமும் நினைவு கூர்ந்து அழுதவர்களாக, நான் இப்னு ஜுபைருடன் பேசுவதில்லை என நேர்ச்சை செய்துள்ளேன், நேர்ச்சை கடுமையானது என்று கூறினார்கள். அவர்களிடம் இருவரும் தொடர்ந்து கூறியதும் இறுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு ஜுபைரிடம் பேசினார்கள். தன் நேர்ச்சையை முறித்ததற்காக 40 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். அதன் பின் தன் நேர்ச்சையை நினைக்கும் போதெல்லாம் தன் தலை முக்காடு துணி நனையும் அளவுக்கு அழுவார்கள். புகாரி 6073 6075